சாய்ராம் வணக்கம். ஷீரடி சாய்பாபா ஆலயத்தோட அதிகாலை தரிசனத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் அதிகாலை தரிசனம். துவாரகமாயில் அப்பா உட்காந்துருக்கிறாரு. எல்லாரும் ஆரத்திக்காக தயாராக உட்காந்துருக்குறாங்க. இன்னும் ஆரத்தி ஆரம்பிக்கலை. ஆரத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி துவாரகமாயில் போய் எல்லோரும் உட்காந்துருவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அது முடிஞ்சிட்டு சாவடி அப்பாவுக்கு அங்கே பூஜை நடக்குது. இதுக்கப்புறம் தான் ஆரத்தி ஆரம்பிப்பாங்க. அப்பாவை தூக்கத்துலேருந்து எழுப்புறாங்க. தூக்கத்துலேருந்து எழுப்பிட்டு அதுக்கப்புறமா அவருக்கு ஆரத்தி முடியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ மக்கள் கூட்டம் இதுக்கப்புறம் தான் வருவாங்க. அதிகாலை நேரத்தில் உட்காந்துருக்கிற கடைலாம் மூடி இருக்குது. இதுக்கப்புறம் தான் வருவாங்க எல்லாருமே. துவாரகமாயை பார்க்குறதுக்கு உண்மையிலே காண கண்கோடி வேண்டும். அதுமாரி இப்போ சாவடியை பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, சாவடியும் அதை ரெடி பண்ணிவிடுவாங்க. ஆஞ்சநேயர் கோயில், அது பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் சாவடி. அது எதிர்க்க தெரிகிறது ஆஞ்சநேயர் கோயில். அது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில். அதையும் காலையில் திறந்து அப்பா ஆஞ்சநேயரையும் குளிப்பாட்டி அபிஷேகம் பண்ணிவிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது சாவடி. இந்த சாவடியை பார்த்தீங்கன்னா ஆண் பெண் 2 பேர் தனித்தனியாக போகிற மாதிரி இருக்கும். இந்த சைடு பெண், அந்த சைடு ஆண். இங்கே இருக்கிறது பெண்கள் போனால் இந்த சைடு ஆண்கள். ஆண் பெண் ஒன்றா போக முடியாது. இது ஆண்கள் போகிற பகுதியில் இங்கேயும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஷீரடிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அப்பாவோட அருளை பெற்றுக்கொண்டு வரணும். சாவடி தரிசனம் துவாரகமாயில் உட்காந்து நீங்கள் ஆரத்தி பார்த்தாவே மிகப்பெரிய சந்தோஷம் தரும். ஏன்னா நீங்கள் சமாதி மந்திரில் போய் வாங்குறதுனா நீங்கள் புக் பண்ணின்னு போகணும். அதோட நீங்கள் துவாரகமாயில் உட்காந்து ஆரத்தியை இங்கேயே நீங்கள் பார்க்கலாம் சார். இந்த ஆரத்தியை நீங்கள் உட்காந்து பார்த்தாவே அவ்வளோ பெரிய புண்ணியம் கிடைக்கும். நான் போனால் எப்பவுமே துவாரகமாயில் தான் உட்காந்து ஆரத்தியை பார்க்கறது பழக்கம். கண்டிப்பாக அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு கிடச்சிருக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைஞ்சு உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி நானும் பாபா கிட்ட தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுறேன் சாய்ராம். பாபாவோட அருளாசி நமக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கிடச்சி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். அப்பாவோட பரிபூர்ணமான அந்த ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் சாய்ராம். ஓம் சாய்ராம்.